கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆண்டினுடைய ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் வெள்ளிக்கிழமை இந்த முஹர்ரம் மாதம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் பல்வேறு வகைகளிலே முக்கியத்துவம் பெற்ற மாதமாக இருக்கின்றது. பல வரலாற்று நிகழ்வுகளை இந்த மாதம் தாங்கி நிற்கிறது. ரமதான் மாதத்துக்கு அடுத்தபடியாக நோன்பு நோக்க வலியுறுத்தப்பட்ட, நோன்பு நோற்பதற்கு மிகவும் தகுதி வாய்ந்த மாதம் இந்த மாதம். அஃதலு சியாமி பாத ரமதான், அப்படி வைக்கக்கூடிய நோன்புகள் ரமதானுக்கு அடுத்தபடியான சிறப்பை பெற்றிருக்கின்றன என்று இந்த மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகின்றார்கள். அதே போல சமாதானத்துக்குரிய மாதம் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்ற, கட்டாயப்படுத்துகின்ற 4 மாதங்களில், புனித மாதங்களில் ஒன்றாக இது இருக்கின்றது. உலகத்தில் இஸ்லாம் சமாதானத்தை நிலைநாட்டவே விரும்புகிறது என்பதை இந்த 4 மாதங்களும் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இன்னொன்று ரஜபு மாதம். எனவே அந்த அடிப்படையில் இந்த புனிதமிக்க முஹர்ரம் மாதம் பல வரலாற்று நிகழ்வுகளை தாங்கி நிற்கிறது, பல சிறப்புகளை அது தாங்கி நிற்கிறது. இந்த மாதத்தில் நாம் வைக்கக்கூடிய 9, 10 ஆகிய 2 நாட்கள் நாம் நோக்கக்கூடிய நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்த நோன்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அப்படி என்ன இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த நோன்புகள் நோற்றிருக்கிறார்கள் முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள் என்றால் அதற்கு என்ன வரலாற்று பின்னணி என்பதை நாம் எல்லோரும் மிக நன்றாக அறிவோம். ஃபிரௌனுடைய அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாக்கப்பட்டு கொண்டிருந்த இஸ்ரவேல் சமுதாயத்தை அந்த ஃபிரௌனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு காப்பாற்றி கொண்டு வந்து இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கரை சேர்த்த நாள் இந்த முஹர்ரம் மாதத்தின் 10வது நாள். அல்லாஹ் அருள்மறையான் திருக்குரானில் இறை தூதர் மூசா நபி அவர்கள் செய்த பணிகளை பற்றி சொல்லுகின்ற போது, நாம் மூசாவுக்கு நம்முடைய சான்றுகளை கொடுத்து அனுப்பி வைத்தோம். வலக்கது அரசல்னா மூசா பி ஆயாத்தினா, நம்முடைய சான்றுகளை மூசா நபிக்கு கொடுத்து அனுப்பி நாம் அவர்களுக்கு கூறிய கட்டளை என்னவென்றால், நஹ்ரிஜ் கௌமக மின துலுமாத்தி இலன் நூர், உம்முடைய சமுதாயத்து மக்களை இருளிலிருந்து வெளியேற்றி வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பீராக. வதக்கிர்ஹும் பி ஐயாமில்லா, அல்லாஹ்வின் நாட்களை அந்த மக்களுக்கு நீங்கள் நினைவூட்டுவீராக என்று நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மூசா நபிக்கு 2 கட்டளைகளை அல்லாஹ் பிறப்பித்தான். ஒன்று, அநியாயம் இழைக்கப்படுகிற அந்த நிலையில், இருள்மயமான அந்த நிலையில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி, அதாவது சுதந்திரத்தை நோக்கி அந்த மக்களை நீங்கள் வெளியேற்றி கொண்டு வந்து சேர்ப்பீராக என்பது ஒரு கட்டளை. அவர்கள் ஃபிரௌனுக்கு அடிமை சேவகம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்களை நீங்கள் மீட்க வேண்டும். அடிமைத்தனத்தை அல்லாஹ் இருள்கள் என்று குறிப்பிடுகிறான். அந்த மக்கள் ஏகத்துவ நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்த வழியாக அந்த நம்பிக்கை அந்த மக்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய வம்சாவளியிலே வந்த இந்த இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களுக்கு இருந்த போதிலும் கூட அவர்கள் ஃபிரௌனுக்கு அடிமை சேவகம் செய்ய வேண்டிய நிலையில் தான் இருந்தார்கள். எனவே அந்த அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை மீட்க வேண்டும் என்பது மூசா நபிக்கு அல்லாஹ் இட்ட முதல் கட்டளை அதுதான். அந்த அடிமைத்தனத்தை அல்லாஹ் இருள்கள் என்று குறிப்பிடுகின்றான். அந்த இருள்களில் இருந்த மக்களை நீங்கள் மீட்க வேண்டும் என்பது மூசா நபி அவர்கள் செயல்படுத்திய கட்டளை. எப்படி அவர்கள் மீட்டார்கள் என்பது அருள்மறையான் திருக்குரானில் நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மக்களை எல்லாம் சுமார் வரலாற்று குறிப்புகளின்படி மூசா நபியினுடைய தலைமையிலே எகிப்து நாட்டிலே இருந்து செங்கடலை கடந்து பாலஸ்தீனத்தை நோக்கி பயணப்பட்ட மக்கள் கூட்டம் ஒரு வரலாற்று குறிப்பின்படி 5 லட்சம் பேர், இஸ்ரவேல் சமுதாயத்து மக்கள் அன்றைக்கு 5 லட்சம் பேர் எகிப்து நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று வரலாறுகள் கூறுகின்றன. 5 லட்சம் பேரையும் ஒரே இரவில் ஒரு இடத்தில் ஒன்று திரட்டுவது என்பது எவ்வளவு கடினமான காரியம் என்பதை நாம் அறிவோம். ஒரு 10 பேரை நாம் இரவு நேரத்திலே ஒன்று திரட்டி
ஒரு சுற்றுலாவுக்காக நாம் அழைத்து கொண்டு போகிறோம் என்று சொன்னால் அந்த 10 பேரும் 10 திசைக்கு எப்படி இழுப்பார்கள் என்பதை அனுபவத்தில் நாம் அறிவோம். ஒரு 10 பேர் எல்லாமே நெருங்கிய கூட்டாளிகள் தான், ஒரே சிந்தனை அலைவரிசையிலே சிந்திக்கக்கூடியவர்கள் தான், ஒரே வயது உடையவர்கள் தான், எல்லோரும் சேர்ந்துதான் இந்த பயணத்தை நாம் திட்டமிட்டிருப்போம். ஆனாலும் கூட குறித்த நேரத்திலே யாராவது வந்து சேர்வார்களா? அவர்களை ஒருங்கிணைப்பது என்பது எவ்வளவு கடினமான ஒரு வேலை. ஏற்கனவே திட்டமிட்டபடி பேசிக்கொண்டபடி ஒருங்கிணைப்பது கூட அவ்வளவு சவாலான விஷயம். என்ற நிலையிலே வயது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மக்கள் கூட்டம், ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் நோயுற்றவர்களும் முதியவர்களும், இப்படியாக ஒரு சமுதாயத்தின் பல்வேறு வகைகளிலே அங்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுமாக இப்படி 5 லட்சம் பேரை ஒரு இரவிலே ஒன்று திரட்டி அந்த மக்களை அழைத்துக் கொண்டு ஒரு நெடிய பயணத்துக்கு அந்த மக்களை தயார்படுத்துகின்றார்கள் என்று சொன்னால், இறை தூதர் மூசா நபி அவர்கள் இதற்கு என்ன பாடுபட்டிருப்பார்கள், எவ்வளவு உழைப்புகளை அந்த மக்களிடத்தில் அவர்கள் கொட்டி இருப்பார்கள். ஒரு சிலர் இவரை நம்பி போனால் என்ன ஆகும் தெரியுமா என்று கொஞ்சம் அச்சமூட்டி இருந்தால் கூட கதை வேறு மாதிரியாக போயிருக்கும். ஆனால் எல்லோருக்கும் இறை தூதர் மூசா நபி அவர்கள் நம்பிக்கை ஊட்டுகிறார்கள். நம்பிக்கைதான், இறை நம்பிக்கைதான் ஒரு சமுதாயத்தினுடைய வெற்றிக்கான அடிப்படை. ஒரு சமுதாயம் வெற்றி பெற வேண்டுமானால் இறைவனை அந்த சமுதாயம் நம்ப வேண்டும், இறைவனுடைய பேராற்றலை அந்த சமுதாயம் நம்ப வேண்டும். இறைவன் நம்மை கைவிட மாட்டான், இறைவன் நம் மீது அன்புள்ளவன் கருணை மிக்கவன் என்பதை அந்த சமுதாயம் நம்ப வேண்டும். இப்படியான நம்பிக்கைகளை இந்த சமுதாயத்துக்கு ஊட்டி இறை தூதர் மூசா நபி அவர்கள் அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். செய்தியை கேள்விப்பட்ட ஃபிரௌன் பின்னால் துரத்தி கொண்டு வருகின்றான். முன்னாலே செங்கடல் விரிந்து காணப்படுகிறது, பின்னாலே ஃபிரௌனின் கூட்டம் ஆயுதங்களோடு துரத்தி கொண்டு வருகிறது. இங்கே மரணமடைவது ஒன்றுதான் ஆப்ஷன், அது ஒன்றுதான் வழி. எப்படி மரணம் அடைவது? ஃபிரௌனிடம் மாட்டிக்கொண்டு அவன் கழுவில் ஏற்றுவான், கொடிய தண்டனைகளை தருவான், அந்த தண்டனைகளிலே அகப்பட்டு மரணம் அடைவதா, அல்லது நாம கடலிலே மூழ்கி நம்மை மாய்த்துக் கொள்வதா என்கிற மரணம் அடைவதற்குத்தான் 2 வழிகள் இருந்தன. வாழ்வதற்கு எந்த வழியும் அந்த கண்களுக்கு முன்னால், அந்த மக்களுக்கு முன்னால் இருக்கவில்லை. இதை பார்த்துவிட்டு அந்த மக்களிலே சிலர் சொன்னார்களாம், அல்லாஹ் கூறுகிறான், இன்னால முதரக்கூன், நாம் மாட்டிக்கொண்டோம், அவ்வளவுதான் தொலைந்தோம் என்று அந்த நம்பிக்கை ஊட்டி அழைத்து வரப்பட்ட அந்த சமுதாயத்தை ஒரே ஒரு வார்த்தையால் அந்த மொத்த நம்பிக்கையையும் உடைத்து விட பார்க்கின்றது ஒரு கூட்டம். அவ்வளவுதான், நாம் தொலைந்தோம், பிறவனிடம் சரணாகதி அடைந்துவிட்டு உயிரை காப்பாற்றிக் கொண்டு வாழ்வதற்கான வழிகளை பார்ப்போம் என்பது அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பொருள். நாம் மாட்டிக்கொண்டோம் என்று கூறுகின்றார். அப்படியானால் இறை தூதர் மூசா நபி அவருடைய மனநிலையை அந்த நேரத்திலே நீங்கள் எண்ணி பாருங்கள். எவ்வளவு நாட்களின் உழைப்பு, எவ்வளவு நம்பிக்கை ஊட்டி அந்த சமுதாயத்து மக்களை அழைத்துக் கொண்டு வருவார்கள். இந்த எல்லா நம்பிக்கையும் தவிடுபடியாகக்கூடிய அந்த சூழ்நிலையில் இறை தூதர் மூசா நபி அவர்கள் உள்ளபடியே அவர்கள் கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு அந்த மக்களை பார்த்து கத்தினார்கள், இல்லை இல்லை இல்லை, ஒருபோதும் நீங்கள் மாட்டிக்கொள்ளவில்லை, என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று மூசா நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போதும் ஏற்கனவே ஊட்டப்பட்ட அந்த நம்பிக்கையை மூசா நபி அவர்கள் பலப்படுத்தினார்கள். என்னுடைய இறைவன் எனக்கு வழிகாட்டுவான், நீங்கள் நம்புங்கள் என்று சொன்னார்கள். நம்பித்தானே நாம் அங்கிருந்து வந்தோம், இறைவன் சொன்னதை கேட்டுத்தானே நாம் அங்கிருந்து வந்தோம், நிச்சயம் இறைவன் நமக்கு வழிகாட்டுவான் என்ற அந்த நம்பிக்கையை மேலும் மூசா நபி அவர்கள் பலப்படுத்தினார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் உங்களுடைய கைத்தடியால் கடலிலே அடியுங்கள் என்று. அடித்தார்கள், பாதைகள் தென்பட்டன, கடலை கடந்து அந்த பக்கமாக வந்து சேர்ந்து விட்டார்கள். இதோ பாதை இருக்கிறது என்று ஃபிரௌனும் கால்களை உள்ளே வைத்தான், நம்முடைய படைகளும் கால்களை வைத்தன. நடுக்கடல் வருகின்ற வரையிலும் அந்த பாதைகள் அவர்களுடைய கண்களுக்கு தென்பட்டது. திடீரென்று பாதைகள் மறைந்தன, கடலுக்குள்ளே மொத்த சமுதாயமும் ஃபிரௌனுடைய சமுதாயம் மூழ்கி போனது. இந்த காட்சி வரலாற்றில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 10வது அன்றைக்கு நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த செய்தி அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய, அவநம்பிக்கையுற்று கிடக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு வரலாற்றிலே நம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தி. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் அங்கிருந்து வெளியேற்றி கொண்டு வந்து சேருங்கள். வெளியேறுவதற்கு மக்கள் தயங்கும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், வதக்கிருஹும் பிஅய்யாமில்லாஹ், அல்லாஹ்வின் நாட்களை அந்த மக்களுக்கு நீங்கள் நினைவூட்டுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வின் நாட்கள் என்றால் என்ன? அல்லாஹ்வினுடைய இது போன்ற பேரற்புதங்கள் நிகழ்த்தப்பட்ட நாட்களைத்தான் அல்லாஹ்வின் நாட்கள் என்று குறிப்பிடுவோம். பேரறிஞர் இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு திருக்குர்ஆனுடைய மிகச்சிறந்த ஒரு விரிவுரையாளர், 2ஆம் தலைமுறையை சார்ந்தவர் இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் நாட்கள் என்பவை அல்லாஹ்வின் அருள்கள்.
அல்லாஹ்வின் அருள்கள் எந்தெந்த நாட்களில் எல்லாம் மனித சமுதாயத்துக்கு வெளிப்படையாக தோற்றம் தந்தனவோ அந்த நாட்களை நீங்கள் நினைவுபடுத்துங்கள். அல்லாஹ்வின் ஆற்றலை, அல்லாஹ்வினுடைய அற்புதத்தை, அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு செய்திருக்கக்கூடிய அருள்களை நினைவுபடுத்துங்கள் என்று சொல்கிறார். அப்படியானால் இதிலே ஒரு மிகப்பெரிய செய்தி அல்லாஹ் வைத்திருக்கின்றான். ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம், எந்த சமுதாயத்துக்களை ஆபத்துக்களும் எதிரிகள் மீதான அச்சமும் எதிர்காலம் சூரியமயமாக்கப்பட்ட நிலையிலே இருப்பதாக எந்த சமுதாயம் நினைக்கிறதோ அந்த சமுதாயம் நினைக்க வேண்டியது என்னவென்றால் அல்லாஹ்வின் அருள்களைத்தான் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய முன்னோர்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் அருள்களை செய்தான், அப்படியெல்லாம் அருள்களை நம் முன்னோர்களுக்கு கொட்டி கொடுத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை ஏன் கைவிட போகிறான்? நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் வழிகாட்டுவான், நமக்கும் அருள் புரிவான் என்கிற அந்த இறைவனுடைய பாக்கியங்களைத்தான் நினைத்து பார்க்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்வதாக பேரறிஞர் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே எதிரிகளின் கையிலே மாட்டி நிற்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு அந்த சமுதாயம் பௌதிக கணக்குகளை போடுவதற்கு பதிலாக இறைவன் மீதான நம்பிக்கையை மேலும் அது வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் பௌதிக கணக்குகள் என்பவை, உலக கணக்குகள் என்பவை எல்லா காலத்திலும் உலக கணக்குகளை தாண்டி அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு அருள் புரிந்திருக்கின்றான். இறைத்தூதர் இப்ராஹிம் நபி அவர்கள் நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்ட போது அங்கே உலக கணக்குகள் வேலை செய்யவில்லை, இறைவனின் கணக்குகள் தான் வேலை செய்தன. சாலிஹ் நபியுடைய சமுதாயத்து மக்கள், ஷுஐப் நபியுடைய சமுதாயத்து மக்கள் அந்த இறைத்தூதர்களை வஞ்சித்த போது, கொடுமைக்குள்ளாக்கிய போது அந்த இறைத்தூதர்களுக்கு ஆதரவாக நின்றது பௌதிக கணக்குகள் அல்ல, இறைவனின் கணக்குகள் தான் வந்து முன்னாலே நின்றன. அதே போல இங்கேயும் இறைத்தூதர் மூசா நபி அவர்களுடைய சமுதாயத்து மக்கள் மாட்டிக்கொண்டோம் என்று அஞ்சிய வேளையில் அங்கே பௌதிக உலக கணக்குகள் வரவில்லை, மாறாக இறைவனுடைய பேராற்றல் வந்தது. இறைவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாடிவிட்டால் ஒரு சமுதாயத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் வந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் நிச்சயம் உதவுவான் என்பதுதான் இறைத்தூதர் மூசா நபியினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய உண்மை. வதக்கிர்ஹும் பிஅய்யாமில்லாஹ். அதற்கு அடுத்த வாக்கியத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இந்த வசனத்தை நிறைவு செய்யும் போது, இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் லிகுல்லி ஸப்பாரின் ஷகூர். இந்த மூசா நபியினுடைய வரலாற்றில் யாருக்கு வழிகாட்டுதல்கள் இருக்கின்றன என்று கேட்டால் இரண்டு பண்புகள் உடையவர்களுக்கு. ஒன்று, சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும், பொறுமை, நிதானம். இரண்டாவது, இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய எண்ணம். ஆபத்துக்கள் சூழுகின்ற போது மனிதன் பொறுமை இழப்பான். ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், ஆபத்துக்கள் சூழுகின்ற போது பொறுமை இழக்காதே, பதறாத, என்ன ஆகப்போதோ என்ன ஆகப்போதோ என்று நினைக்காதே. முதலாவது, நிதானமாக இரு. ஆபத்துக்கள் வருகின்ற போது நிதானமாக இரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌரு குகையில் இருந்த போது அவர்கள் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட மூசா நபிக்கு என்ன நடந்ததோ அதே ஒரு நிலைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் இங்கே மூசா நபியை எதிர்த்து அழிப்பதற்கு, அவருடைய சமுதாய மக்களை அழிப்பதற்கு ஒரு பெரும் படை வந்தது. 5 லட்சம் பேரை அழிப்பதற்கு ஒரு பெரும் படையை திரட்டி கொண்டு வந்தான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் இருக்கின்ற போது 2 பேர், அவர்களை சுற்றி வளைத்து தாக்குவதற்கு அதிகபட்சம் ஒரு 10 பேர் இருந்திருக்கலாம், அவ்வளவுதான் வரலாற்றில். அதற்கு மேலெல்லாம் ஒன்றும் நாம் வரலாற்றில் பார்க்க முடியவில்லை. ஆனால் காட்சிகள் வேறு வேறாக இருந்தாலும், நபர்களின் எண்ணிக்கையில ஏற்ற இறக்கம் இருந்தாலும், சூழ்நிலைகள் எல்லாமே ஒன்றுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதறாமல் சொன்னார்கள், நம்முடைய ரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் 3வது நபராக நம்ம கூட இருக்கின்றான். ஆபத்துக்கள் வருகின்ற போது அது தனியவரோ ஒரு சமுதாயமோ நிதானம் இழக்காமல் பொறுமையோடு இருக்க வேண்டும். அது உலகத்தின் ஆபத்துக்களாக இருந்தாலும் சரிதான். திடீரென்று வாழ்க்கையில் நம்மை ஒரு பேராபத்து சூழ்ந்து தாக்குகிறது, நாம் பொருளாதாரத்திலே நிலை குறைந்து போகின்றோம், அல்லது வறுமை நம்மை பிடித்துக் கொள்ளும் என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது, அல்லது எதிரிகளால் ஆபத்துக்கள் இருக்கின்றன என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் அல்லாஹ் கூறுகின்றான், வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையோடு இருப்பவர்களுக்குத்தான் அல்லாஹ்வின் வாழ்த்து கிடைக்கும், நிதானம் இழப்பவர்களுக்கு அல்ல. ஏனென்றால் எந்த மனிதன் பரபரப்படைகின்றானோ, பதட்டமடைகின்றானோ, அவன் தவறான முடிவுகளைத்தான் எடுப்பான். பதட்டம் அடையக்கூடியவன் தவறான முடிவுகளைத்தான் எடுப்பான். நிதானமாக இருக்கக்கூடியவன் தான் நல்ல முடிவுகளை எடுப்பான். எனவே நீங்கள் நிதானமாக இருங்கள். அடுத்தது அல்லாஹ் கூறுகிறான், ஷக்கூர், நன்றி செலுத்துங்கள். நிதானம் இழக்காமல் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அதன் பிறகு நீங்கள் நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு, அந்த ஆபத்துகளில் உங்களை காப்பாற்றிய ரப்புக்கு நன்றி செலுத்துங்கள். இறைத்தூதர் மூசா நபி அவர்கள் அந்த பிராவுனுடைய கொடுங்கோன்மையில இருந்து அந்த மக்களை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்து, அந்த நாளில் இறைவன் நம்மை காப்பாற்றினான் என்பதற்காக மூசா நபி நோன்பு வைத்தார்கள். அவருடைய சமுதாயத்து மக்களும் நோன்பு வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
சொன்னதோடு அடுத்து சொல்கிறார்கள், மூசா நபிக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு, உரிமை கொண்டாடுவதற்கு நமக்குத்தான் கூடுதல் உரிமை இருக்கிறது. ஏனென்றால் மூசா நபி கொண்டு வந்த தத்துவத்தை நாம தான் இப்ப கடைபிடிக்கிறோம். மூசா நபியின் வேதத்தை செயல்படுத்துகிறவர்கள் நாம தான் செயல்படுத்துகின்றோம். மூசா நபியினுடைய லட்சியத்தை நாம தான் தூக்கி சுமக்கின்றோம். எந்த சமுதாயத்துக்கு மூசா நபி இறைத்துவதாக அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயத்து மக்கள் அந்த லட்சியத்தை கைவிட்டு விட்டார்கள். ஏழை இறை வழிபாட்டில் இருந்து விலகி சென்று விட்டார்கள். சக மனிதனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்கின்ற அந்த நீதி நெறியிலே இருந்து அவர்கள் வழிதவறி போய்விட்டார்கள். எனவே மூசா நபிக்கு கிடைத்த வெற்றியை கொண்டாடுவதற்கு நமக்குத்தான் கூடுதல் உரிமை இருக்கிறது. ஆகையினால் நாம் 2 நோன்புகளை நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முஹர்ரம் 9வது நாள் என்றும் 10வது நாள் என்றும் 2 நோன்புகள் நோற்பதன் மூலமாக நாம் இறைவனுக்கு 2 மடங்கு நன்றியை செலுத்துகின்றோம். 2 மடங்கு நன்றியை செலுத்துவதுதான் அவருடைய நோக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்கள் என்பது மட்டுமல்ல, சொன்னார்கள், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் 9வது அன்றைக்கும் நோன்பு வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு அவர்கள் இல்லை. எனவே அந்த கட்டளை இருக்கிறது. 9வது அன்றைக்கு நான் நோன்பு வைப்பேன் என்கிற ஆசை இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, அவருடைய விருப்பம் இருக்கிறது, அவருடைய தூண்டுதல் இருக்கிறது. நான் இருந்தால் நான் நோன்பு வைப்பேன் என்று சொன்னால் நீங்கள் இருந்தால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்றுதான் அதற்கு பொருள். எனவே 2 நோன்புகள் வைப்பதன் மூலமாக அந்த லட்சியத்தில் நமக்குத்தான் கூடுதல் பிடிப்பு இருக்கிறது என்று சொல்வது ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்பது ஒன்று. இரண்டாவது, வரலாற்றில் அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்டதை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். மகிழ்ச்சியோடு கொண்டாடுவது என்பது வெறும் கூத்தாடுவது அல்ல, நோன்பு வைத்து நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, நோன்பு வைத்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் ஒரு சிறந்த வழி நோன்பு வைப்பதுதான். ரமலான் மாதத்தின் நோன்பு எதற்காக என்றால் திருக்குர்ஆனை நமக்கு தந்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுதான் ரமலான் நோன்பினுடைய நோக்கம். இவன் நோன்பு என்பது நன்றி செலுத்துவதனுடைய ஒரு வழி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொன்மொழியின் வழியாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். இது ஒன்று. அடுத்தபடியாக இந்த முஹர்ரம் மாதம் என்பது நான் உங்களுக்கு சொன்ன தொடக்கத்தில் 4 புனித மாதங்கள் இஸ்லாத்தில் இருக்கின்றன. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், இடையில் வரக்கூடிய ரஜப். ரஜப் மாதம் என்பது இடையில் வரும். இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக வரும். 4 மாதங்கள் இஸ்லாத்தில் புனிதமானவை. புனிதமானவை என்று சொன்னால் என்ன அர்த்தத்தில்? அந்த மாதங்களில் போர் செய்வது அனுமதிக்கப்பட்டதல்ல. வலிய திணிக்கப்பட்ட, நிர்பந்தமாக போர் திணிக்கப்படுமானால் அந்த மாதங்களில் திருப்பி தாக்குவதற்கு முஸ்லிம்களுக்கு அனுமதி இருக்கிறது. அவர்கள் இந்த 4 மாதங்களில் யுத்தம் செய்யவே கூடாது, யுத்தத்தை தொடங்கக்கூடாது. யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இந்த 4 மாதங்களில் யுத்தத்தை இடைநிறுத்தம் செய்துவிட வேண்டும். இது இஸ்லாத்தின் கட்டளை. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். வருடத்திலே 12 மாதங்கள். 12 மாதங்களில் 4 மாதங்கள் கட்டாயமாக போரை நிறுத்தித்தான் ஆக வேண்டும் என்று சொல்வது, 3இல் ஒரு பகுதியில் சமாதானமாக வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு கட்டாயப்படுத்தி வலியுறுத்துகிறது. உலகத்தில் எந்த தத்துவமும் போரிடக்கூடாது என்பதற்கு 4 மாதங்களை ஒதுக்கியதாக எந்த தத்துவமும் கிடையாது. எல்லா தத்துவங்களும் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள சண்டை போடும் தான் சொல்லும். பகவத்கீதையை சொல்வார்கள், அது பெரிய உபதேசங்கள் நிறைந்த நூல் என்று. அது ஒரு வார் லிட்டரேச்சர் தான். யுத்தங்களை பற்றி விளக்கி சொல்லக்கூடிய ஒரு இலக்கியம் தான் அது. அது எந்த காலத்தில் நடந்தது என்பதை எழுதியவர்கள் கூட சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு வார் லிட்டரேச்சர், அது யுத்த இலக்கியம். அது அந்த யுத்தங்களுக்கு இடையில் சில அறிவுரைகள் நடக்கும். நீ இப்படி செய்யக்கூடாது, இதுதான் கீதா உபதேசம் என்று தனியாக பிரித்து காட்டுகின்றார்கள். ஆனால் திருக்குர்ஆன் என்பது வார் லிட்டரேச்சர் கிடையாது. திருக்குர்ஆன் தன்னை பற்றி என்ன சொல்கிறது என்றால், மனித சமுதாயத்துக்கு நான் நேர்வழி காட்டுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறது. இது ஒரு அறிவுரை, இன்னும் இல்லாத திருளில் ஆலமி, அகில மக்களுக்கான அறிவுரை என்று அது தன்னை அறிமுகம் செய்து கொள்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தில் 4 மாத காலங்கள், அதாவது 3இல் ஒரு பகுதி வருடத்தில் சமாதானத்துக்காக நீங்கள் சிந்தியுங்கள், சமாதானத்துக்காக உழையுங்கள். திடீரென்று நீங்கள் போரை நிறுத்துவது என்று சொன்னால் திடீரென்று நிறுத்த மாட்டீர்கள். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒப்பந்தம் போடுவீங்க, பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். இந்த காலகட்டங்களை அரபகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருந்த தலைமுறையிடமும் இந்த பழக்கம் இருந்தது. ஆனால் அவர்கள் தங்களுடைய மனநிலைகளுக்கு ஏற்ப இந்த காலங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக் கொள்வார்கள். மொத்தம் 4 மாதம் தானே, 4 மாதம் என்று சொன்னால் 120 நாள், 120 நாள் சண்டை போடாமல் இருக்க வேண்டும் என்று அதற்கு ஒரு விளக்கத்தை வைத்துக் கொண்டு
துல்காதா பிறந்தாலும் ஒரு 5-6 நாளைக்கு சண்டை போட்டுட்டு தான் அப்புறம் நிப்பாட்டுவான் வேணும்னு. இந்த 5 நாளை பின்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த 5 நாளை ரஜபுல சேர்த்துக் கொள்ளலாம், இவனுக்கு தேவைப்பட்டால் 5 நாளை முற்படுத்தி கொண்டு இந்த 5 நாள்ல யுத்தம் நடத்தக்கூடாத மாதங்கள்ல சண்டை போட்டுக்கிடுவோம். மொத்தத்தில் 120 நாள் ஏதோ ஒரு கணக்கை வைத்திருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இன்னமன் நஸீஉ ஸியாதத்துன் ஃபில் குஃப்ர். இவ்வாறு இந்த காலங்களை உங்களுடைய வசதிக்கேற்ப மாற்றிக்கொள்வது என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய மாறுபாடான ஒரு செயல் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றார். அப்ப வருடத்தில் 1/3 நாட்கள் நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது, சமாதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு தத்துவம் இஸ்லாம். இன்னைக்கு சொல்ல போனால் இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கின்றன என்பது ஹதீசுகள்ல மிக தெளிவாக இருக்கிறது. யார் தங்களுடைய உயிரை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு மன்னரை வேதனை கிடையாது, மறுமையிலவர்களுக்கு உயர்வான சொர்க்கம் உண்டு. இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்ற மார்க்கத்தில் தான் வருடத்தில் 1/3 நாட்கள் சமாதானத்தை கட்டாயமாக நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும். உங்கள் மீது யுத்தங்கள் திணிக்கப்பட்டால் ஒழிய நீங்கள் யுத்தங்களை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற மார்க்கம். பேரறிஞர் முகமது கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எகிப்து நாட்டை சார்ந்த பேரறிஞர், அவர் ஒரு கருத்தை சொல்கின்றார். அந்த கால யூதர்களையும் இந்த கால முஸ்லிம்களையும் ஒப்பிட்டு ஒரு கருத்தை இவர்கள் சொல்லுகின்றார்கள். இறை தூதர் மூசா நபி அவர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்து மக்களை எகிப்திலே இருந்து ஃபிரௌனுடைய கொடுமையில் இருந்து காப்பாற்றி பாலஸ்தீனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள். பாலஸ்தீனத்துக்கு உள்ளே அப்போது ஒரு கொடுங்கோன்மை நிறைந்த ஒரு அரசன் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான். கிட்டத்தட்ட இன்னொரு ஃபிரௌன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த ஃபிரௌனுக்கு எதிராகத்தான் நீங்கள் சண்டையிடவில்லை, அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியை உங்களுக்கு நான் தரவில்லை. ஏனென்றால் ஆண்டாண்டு காலமாக அவனுக்கு அடிமைப்பட்டு நீங்கள் பழகி போய் விட்டீர்கள். அவனுக்கு எதிராக சண்டை போடுங்கன்னு சொன்னா நீங்க போட மாட்டீங்க. அதனால ஒரு அற்புதத்தை காட்டி உங்களை வெளியிலே கொண்டு வந்து விட்டேன். இங்கே ஃபிரௌனுடைய இன்னொரு நிலை மாதிரி ஒருத்தன் இருக்கிறான். இந்த ஆட்சிக்கு எதிராக நீங்கள் சண்டை போட்டு அவனை அப்புறப்படுத்தி பாலஸ்தீனத்தை நீங்கள் ஆட்சி நடத்துங்கள், உங்களுக்கு அந்த பொறுப்பை நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மக்கள் வந்து பார்த்து விட்டு, இந்த பார்க்கிறதுக்கே இவன் ரொம்ப ரொம்ப தோற்றமாக இருக்கிறான், ரொம்ப அச்சுறுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறான், இவனை ஏற்று எங்களால் சண்டை போட முடியாது என்று மூசா நபிட்ட அவங்க சொன்னாங்களாம். இத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதுன். மூசாவே, நீங்களும் உங்களுடைய ரப்பும் பாலஸ்தீனத்துக்கு போய் சண்டை போடுங்கள், நாங்க இங்க உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவர்கள் தோற்று போய்விட்டால் நாங்க உள்ள நுழைஞ்சுக்கிடுவோம். அதாவது சண்டை போடாம ஒரு ஆட்சி எங்களுக்கு வேண்டும், ஆட்சி வேண்டும், அதிகாரம் வேண்டும், ஆனா அதற்காக நாங்க யுத்தம் எல்லாம் செய்ய மாட்டோம், சொகுசா இங்க உட்கார்ந்து இருப்போம், நீங்க சண்டை போட்டு ஜெயிச்சு அந்த அதிகாரத்தை எங்களுக்கு தந்தால் நாங்க அதிகாரத்தை வந்து உட்கார்ந்து கொள்வோம் என்று இஸ்ரவேல் சமுதாய மக்கள் சொன்னார்கள். இன்னொரு காட்சி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்கு போகிறார்கள், சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு. சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், எதிரிகள் நிற்கிறார்களே என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள், முஸ்லிம்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இதோ முன்னாலே கடல் இருக்கிறது, இந்த கடலில் நீங்கள் குதியுங்கள் என்று சொன்னால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் இந்த கடலில் நாங்கள் குதிப்போம். எங்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்கிறீர்கள்? உத்தரவிடுங்கள். நீங்கள் அபிப்பிராயம் எல்லாம் உங்களிடத்தில் கேட்க வேண்டாம், உத்தரவிடுங்கள், நாங்கள் செயல்படுத்துகிறோம். நீங்கள் எந்த ஊருக்கு எங்களை கூப்பிட்டாலும், இனம் புரியாத மக்களிடத்திலே போய் நீங்கள் சண்டை போட சொன்னாலும், கடலிலே குதியுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் குதிப்போம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். இந்த 2 காட்சிகளையும் ஒப்பிட்டு முகமது கசாலி சொல்கிறார், அன்றைக்கு யூதர்களிடம் இருந்த பண்பு முஸ்லிம்களுக்கு இப்போது வந்து விட்டது. சண்டை எல்லாம் போட மாட்டோம், நாங்க சும்மா தான் இருப்போம், சொகுசா தான் இருப்போம் என்று அன்றைக்கு யூதர்களிடம் இருந்த பண்பு இன்றைய முஸ்லிம்களிடம் வந்துவிட்டது. அன்றைய முஸ்லிம்களின் பண்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்களிடம் போய்விட்டது. எங்கே கூப்பிட்டாலும் நாங்க ஈரான் அடிக்க சொன்னாலும் அடிப்போம், யார் அடிக்க சொன்னாலும் அடிப்போம் என்று அமெரிக்கா சொல்வதை கேட்டு, இவர்கள் சொல்வதை அவர்களை கேட்டு, அன்றைக்கு முஸ்லிம்களிடம் இருந்த அந்த உணர்வு இன்றைய யூதர்களிடம் வந்துவிட்டது. அன்றைய யூதர்களின் பண்பு இன்றைய முஸ்லிம்களிடம் வந்துவிட்டது. அப்படியானால் பிறகு ஏன் இவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், பிறகு ஏன் இவர்கள் தோற்று போக மாட்டார்கள் என்கிற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அன்புக்குரியவர்களே, இறை தூதர் மூசா நபி அவர்கள் காப்பாற்றிய சமுதாயம், அதற்கு வெற்றி கிடைத்ததற்காக 2 மடங்கு உரிமை கொண்டு 2 நோன்புகளை வைத்த சமுதாயம் நாம.
ஒரு அநியாயக்காரரின் தோல்விக்காக 2 நோன்புகளை வைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய சமுதாயம். இன்றைக்கு நிலவையை எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பண்பு இருக்கிறதா? எதிரிகளை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை இருக்கிறதா? ஈமான் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஈமானுடைய சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, அல்லாஹ் இருக்கிறான், ரசூல் இருக்கிறாங்க, மறுமையில விசாரணை உண்டு, எல்லா நம்பிக்கையும் இருக்கு. இந்த நம்பிக்கையை தாண்டி அல்லாஹ்வின் உதவி அவனுடைய பாதையில் சென்றால் நமக்கு கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை இன்றைக்கு முஸ்லிம்களிடம் குறைந்து போய்விட்டது அல்லது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் யூதர்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், வாக்களிக்கப்பட்ட பூமி நமக்குத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதியிலே நம்பி உறுதியாக இருக்கிறார்கள். எனவே நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிறது என்பதில் தான் நம்முடைய தோல்விக்கான காரணமும், நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அதை வைத்துத்தான் நம்முடைய வெற்றிக்கான காரணமும் இருக்கிறது என்பதை முஹம்மது கஸாலி சொல்லக்கூடிய அந்த கருத்தை நாம் என்றென்றைக்கும் வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனைகளை இருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்லுணர்வு கொண்ட மக்களாக நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.